ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையல. இன்னைக்கு சம்மர் வந்துருச்சுங்க. நமக்கு சம்மர் காலம் வந்துருச்சுனாவே நமக்கு ஐஸ்கிரீம் தாங்க நம்ம வெளியில வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வெளியில வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்லயே எப்படி ஐஸ்கிரீம் சிம்பிளா ஈஸியா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி எவ்வளவு சிம்பிளா செய்யலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழம் வந்து புளிப்பு இல்லாம நல்ல இனிப்பான சுவையா பார்த்து எடுத்துக்குங்க. நல்ல கனிவான மாம்பழமா இருக்கட்டுங்க. மாம்பழத்துடைய பல்ஸ் மட்டும் நமக்கு போதுங்க. இதில் இருக்கிற மாம்பழ கொட்டையும் தேவையில்லை. இந்த தோலும் எடுத்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற இந்த பல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நம்ம மேங்கோவில் உள்ள எல்லா பல்ப்பும் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாங்க. இதை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்போ தான் ஐஸ்கிரீம் உடைய வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வரும். நம்ம இன்னும் பால் காய்ச்சணும், அதை ஆற வைக்கணும், அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கோம். அது வரைக்கும் வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாங்க. பால் எடுக்கிறப்ப வந்து ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. மில்க் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஏனம் வந்து நல்லா கழுவிடுங்க. அது நல்லா வந்து நம்ம கடாய் சட்டியில் தான் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து ஏனம்லாம் நல்லா பால் காய்ச்சறதுனால நல்லா சுத்தமான ஏனமாக 2 ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நான் 1/2 லிட்டர் பாலை வந்து அப்படியே ஊற்றிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. இது இப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. நல்லா இது பொங்கி வரட்டுங்க. பால் வந்து அப்பப்போ கலந்து விட்டுட்டே வாங்க. இல்லைன்னா வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதனால ஒட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இது ஒட்டாமல் இப்படி அப்பப்போ கலந்து விட்டுட்டே வாங்க. பால் அங்கே காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. பால் அங்கே காய்ச்சிக்கிட்டே இருக்கிற அந்த கேப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்களா 80 ml எடுத்திருக்கேன் நான். ஸ்பூனில் அளவு சொன்னோம்னா 2.5 ஸ்பூன் வருங்க. அதை வந்து இது வந்து கலந்து விட்டுக்கலாங்க. பால் ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவரும் கண்டிப்பாக வேணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பால் வந்து நல்ல திக்காக வந்து வரும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து க்ரீமியாக நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா வருங்க. இதையும் நல்லா இப்படி கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க நல்ல பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அதே 80 ml சர்க்கரையும் இதோட சேர்த்துடலாங்க. சர்க்கரையோட சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நம்ம போட்டோம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்க. இன்னொரு ட்ரிப்பு லாஸ்ட்டாக நம்ம இப்படி ஊற்றுறப்போ ஒரு ட்ரிப்பு கரைச்சிக்குங்க. அடியில் மாவு நின்றுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதோட ஊற்றிட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே வாங்க. நம்ம மாம்பழத்துலேயே வந்து ஸ்வீட் இருக்கும். அந்த ஸ்வீட் வந்து ஐஸ்கிரீமுக்கு பத்தாது. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்வீட் போட்டோம்னா தான் நம்ம மில்க்கு அதில் சேர்க்குறோம், கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்க்குறோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக சர்க்கரை வந்து தேவைப்படுங்க. பாருங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊத்துறவுமே பாருங்க நல்லா கெட்டியாக திக்காக வருது பாருங்க. பாருங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இதை நல்லா அடுப்பில் வச்சு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இந்த அளவு வந்து திக்காயிரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகும். நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்ல இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு பார்ப்போங்க. பாருங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த பாலும் வந்து பாருங்க நல்லா இவ்வளோ திக்காக வந்து க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து மிக்சி ஜாடியில் வந்து சேர்த்துடலாங்க. நம்ம அந்த ஃப்ரீசரில் இருந்து வச்ச வந்து மாம்பழத்தையும் இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த மாம்பழமும் நம்ம இந்த காய்ச்சி வச்ச இந்த கார்ன்ஃப்ளவரும் பாலும் இதையும் இதோட சேர்த்து நம்ம ஒரு பல்ஸ் மோடில் விட்டுட்டு வந்துடலாங்க. மிக்சி வந்து சூடு ஏறாமல் பல்ஸில் விட்டுட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்து பாருங்கள், க்ரீமியாக நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஏர்டை கண்டெய்னரில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து திருப்பியும் ஒரு பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு திருப்பி வச்சோம்னா ஐஸ் ரெடி ஆயிருங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இப்படி வந்து லெவல் பண்ணிக்கலாங்க. நல்லா இப்படி லெவல் பண்ணிவிட்டு இதை வந்து ஏர்டெக் கண்டெய்னரில் வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம 3 மணி நேரம் சொன்னோம். 3 மணி நேரம் கழித்து இப்போ திறந்து பார்க்குறோங்க. பாருங்கள், நம்ம ஐஸ் வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு ட்ரிப்பு வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் விட்டுட்டு திருப்பி இதே மாதிரி வச்சு 8 மணி நேரம் வைக்கணுங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ஐஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். பாருங்க, மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் விட்டுட்டு வந்தாச்சு. மிக்சி வந்து சூடு ஏறாமல் வந்து பல்ஸில் விட்டு எடுங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள். இதை மறுபடியும் வந்து நம்ம ஏர்டை கண்டெய்னரில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், இதை லெவல் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாங்க. 8 மணி நேரம் இருக்கட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நான் உங்கள்கிட்ட 8 மணி நேரம் சொன்னேன். பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நம்ம சூப்பரான ஐஸ்கிரீம் நல்லா பாருங்கள் செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ இந்த சம்மர் நேரத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்டிலையே பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இது மாதிரிலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான வீட்லேயே இந்த சம்மருக்கு வீட்லேயே அழகாக மேங்கோ வச்சு அழகாக வந்து நம்ம ஐஸ் செஞ்சாச்சு. பாருங்கள் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து பாதாம் வந்து கொஞ்சம் தூவி விட்டுடலாங்க. பாதாமும் பிஸ்தாவும் வச்சு நம்ம அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த ஐஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.